Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா 6 டிஃபரண்டான குக்கி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் அவ்வளவுக்கு டேஸ்டியா, அவ்வளவுக்கு நல்ல மொறுமொறுப்பா சாஃப்ட்டா இருக்கும். நம்ம பேக்கரிகள்ல போய் குக்கி வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்காம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம வந்து சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒவ்வொரு குக்கியும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு டிசைன்ல அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியான மாவு வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராகி குக்கி இது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே நம்ம வீட்டிலே ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகோனட் வச்சு ஒரு கோகோனட் குக்கி, அப்புறமா நம்ம வந்து இது கோதுமை மாவில் பண்ணக்கூடிய ஒரு குக்கி, இது வந்து சாக்லேட் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா மைதா மாவுலேயும் நான் குக்கி பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சினஸ்ஸாக இருக்கும். இந்த எல்லா குக்கீஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது கூட ஜீப்ரா குக்கி, இதோட ஒரு டிசைன் பேட்டர்னே அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். அப்புறமா வீட்டில் நம்ம ரெடி பண்ண இன்னொரு ஹெல்த்தியான குக்கி. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி மாவு வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்கி. இதில் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 1/4 கப்பு போல் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம். நார்மலான வெஜிடபிள் ஆயில் ஒரு 1/4 கப்பு சேருங்க. அதுக்கப்புறமா இது கூட 1/2 கப்பு போல் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா லேசாக வந்து ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடித்து சேருங்க. இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யும் இந்த சுகரும் வந்து நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இனிமேல் இதில் 3/4 கப்புக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல சுத்தமான ராகி மாவு, நம்ம வீட்டிலே பவுடர் பண்ணி எடுத்தது. அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, இது வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இது கம்பைன் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் சேர்க்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துருக்கேன். பிஸ்தா தான் ஒரு 10 போல் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எடையடையாக கடி போடும்போது நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். இது தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த நெய்யிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து லேசாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இது நல்ல ஒரு ஈரப்பதமாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும், ஆனால் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வராது. அதனால இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து சூடான தண்ணி, வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து இந்த தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும் வருது. பிஸ்கெட் நம்ம பண்ணுறோம், குக்கி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவை பொறுத்தவரை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக இந்த மாதிரி லேஸாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி லேஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் க்ளூட்டன் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து குக்கி ரெசிபி எல்லாம் செய்ய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இனிமேல் இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே ஒரே சைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் வந்து ஒரே அளவுக்கு மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு உருட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போது இதை லேசாக இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுங்க இந்த மாதிரி. இனிமேல் இதில் தேவைப்பட்ட டிசைன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேசாக கத்தி வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லேசாக நீளமாக கோடு போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸாக இருக்கிற போல் நான் ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் கொஞ்சம் மேலே வந்து தேவைப்பட்டால் நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தா மட்டும் இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லேசாக அழுத்தி விடுங்க, அது அப்படியே இருக்கும். இப்போ அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸுக்கு நம்ம வந்து பேக் பண்ணால் போதும். கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 25 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து பேக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுங்க. அப்போ சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வரும். இதை குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது ஸ்கூல் விட்டு வராங்கல்ல, அப்போ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு குக்கியை நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரெண்டாவதாக நம்ம ஜீப்ரா குக்கி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு டிசைன் பேட்டர்னோட ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு டிசைனை பார்த்தாலே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான குக்கி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குக்கி பார்த்தீங்கன்னா ஜீப்ரா குக்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட டிசைன் அப்படி இருக்கும். குழந்தைங்கள்லாம் இதை பார்த்தா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்டில் தான் இருக்கும். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒன்று ஓவனில், இன்னொன்று நார்மலாக நம்ம கடாயில எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துக்கணும். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெய் எடுத்து நெய்யை ஃப்ரீசரில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும். அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். நான் கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்துச்சு அப்படின்னா அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு விஸ்கோ ஃபோக்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் ஆகும். இதுவே பட்டரா இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்க பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா பீட் ஆகிருக்கு பாருங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்ப நம்ம இதுல சுகர் ஆட் பண்ணிடலாம். பவுடர் சுகர் தான் எடுத்திருக்கேன். சரியா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 100 கிராமுக்கு நீங்க ஒரு 180 கிராம் அளவாவது சுகர் சேர்க்கணும். பவுடர் சுகரா சேர்த்துக்கோங்க. நார்மலா நீங்க சுகர் அப்படியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம நெய்யில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா கரையாது. அதனால பவுடர் சுகரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1/2 கப் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 கப் கூட சேர்த்திருக்கேன். மொத்தமா 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான இனிப்பு தான் இருக்கும். நீங்க நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரே ஒரு கோழி முட்டை சேர்த்திருக்கேன். இந்த முட்டை நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சேர்த்திடக்கூடாது. இப்ப இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு சரியா 2 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்க்கணும். மைதா மாவு பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்க கோதுமை மாவுல கூட இது ரொம்ப தாராளமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் மைதா மாவுல எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்பதான் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மைதா மாவு பாத்தீங்கன்னா நான் 1/2 கப் தான் இப்ப சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்துப்பேன். மொத்தமா எனக்கு 2 கப் அளவுக்கு மாவு தேவைப்பட்டுச்சு. அதனால மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. மைதா மாவா இருந்தாலும் சரி, கோதுமை மாவா இருந்தாலும் சரி 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்ப மீதமா இருக்கக்கூடிய 1/2 கப் மாவையும் நான் சேர்த்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்கணும் மாவு. நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது கையில ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் மாவு. இப்போ இதுல 3ல் 1 பங்கு மாவு மட்டும் நான் தனியா ஒரு பவுல்ல எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா கொக்கோ பவுடர் சேர்த்து நம்ம இன்னொரு கலர் ரெடி பண்ணி எடுக்க போறோம். அதுக்காக தான். இது ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கும். அதனால கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3ல் 1 பங்கு அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நல்ல ஒரு சாக்லேட் கலர் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு இப்போ கவுண்டர் டாப்ல ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மாவு நல்லா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உருட்டி எடுத்துக்கணும். ஒரு நீள வாக்குல இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா நான் ஒரு 11 பீஸுக்கு இந்த மாதிரி நல்ல கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க இந்த அளவு இருக்கணும். இப்போ இதே மாதிரி நம்ம பிளாக் கலர் மாவு இருக்கும்ல அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இது ஒரு 9 செட்டு மாவு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி. ஏன் அப்படின்னா நம்ம இந்த சாக்லேட் ஃபிளேவரா உள்ளதான் வைக்க போறோம். இது கொஞ்சம் குட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுவே ஒயிட் கலர் ஃபிளேவர் இருக்கும்போது அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். இப்போ இதுல ஒரு பாலா எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா உருட்டி இந்த மாதிரி நீள வாக்குல எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2த்தையுமே இப்ப நம்ம பண்ணணும். பாருங்க 2த்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயிட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலாப்புல இந்த பிளாக்.
அதுக்கப்புறமா திரும்பவும் ஒயிட். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வைங்க, ஒரு லேசாக அழுத்தம் கொடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த கலர் சாக்லேட் கலர் வந்து நம்ம வைக்கணும். இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வெடிப்பு வர மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டாவது இதை வந்து கட் பண்ணும்போது இது ஈஸியாக வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாவு தேய்ச்சி எடுக்கும்போது இந்த உருண்டைகளாக உருட்டி எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா செட் பண்ணிட்டு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ராஃபர் வச்சு நம்ம வந்து இதை நல்லா சுருட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டுமே இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு டிசைனுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த மாடலில் வந்து நீங்கள் சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பு வேணும் அப்படின்னா நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சு இப்போதான் எடுத்துட்டு வந்தேன். இனிமேல் இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்ல கெட்டியாக தான் இருக்கும், லேசாலாம் இருக்காது. நம்ம கட் பண்ணுறதுக்கும் நல்ல கெட்டியாக சூப்பராக வரும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு வந்தோம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல லேயராக உள்ள வந்து நல்ல கலர் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல இது வந்து ஒரு ஜீப்ரா குக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு கொஞ்சம் குக்கீஸை பார்த்தீங்கன்னா நான் ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். ஒரு 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நார்மலாக கடாயில் எப்படி பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு குக்கி வந்து எடுக்கணுமோ அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் இல்லை அப்படின்னா தோசைக்கல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் எடுத்துட்டு அதுக்கு மேலாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தட்டை அதை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலாப்பில் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுட்டா போதும். இதையும் சரியா 25 மினிட்ஸ்க்கு தான் நம்ம பேக் பண்ணணும். ஆனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லையும் வைக்க வேண்டாம். இருக்கிறதுலே எது ரொம்ப லோ ஃப்ளேமாக இருக்கோ அந்த ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ ஓகே, இப்போ ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்துடலாம். பாருங்க குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம நார்மலாக பேக் பண்ணுறதுக்கும் ஓவனில் பேக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி பேக் பண்ணும்போது இந்த பிஸ்கெட்டோட அடிப்பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுவே நம்ம வந்து ஓவனில் பேக் பண்ணுறது அப்படின்னா அடிப்பக்கம் எல்லாம் இந்த மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. அந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தாங்க உண்டு. மற்றபடி குக்கீஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, குக்கி 25 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமே லேசாக சாஃப்ட்னஸ் இருக்கும். அதை நீங்கள் வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க, நல்ல கெட்டியாயிரும். இப்போ ஓகே, நம்மளுக்கு குக்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓவனில் வச்ச குக்கியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்காது பாருங்க. இந்த மாதிரி நான் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது கம்பைனாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான குக்கி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து கோதுமை மாவில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான குக்கி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான குக்கி ரெசிபி தான் இது. வந்து இன்னைக்கு மைதா மாவு பயன்படுத்தாமல் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு கூட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் சரியா ஒரே ஒரு கோழி முட்டை. இந்த முட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம நேரடியாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த முட்டை சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா சரி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த சர்க்கரையும் இந்த கோழி முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த கோழி முட்டை கூட இந்த சர்க்கரை மிக்ஸ் ஆகும்போது நல்லா வந்து கரைஞ்சிரும். இல்லை அப்படின்னா நீங்க இதை நல்லா மிக்சர் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம்.
இது வந்து அங்கங்கேயே கட்டி கட்டியாக மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் சரியா 50 கிராம் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ரிஃபைனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து பண்ணிங்கன்னாலும் அதே டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்காக நீங்கள் தேங்காய் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், ஃபார்ம் ஆயில் அந்த மாதிரி. இப்போ இது கூடவே சரியா 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து லேசாக வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதம் இருக்குன்னு கூட சொல்லலாம், அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப போட்டு பிசைஞ்சிடக்கூடாது, லேசாக ஜென்டிலாக நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும், மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பிசையும் போது கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்குது இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம், வெது வெதுப்பான தண்ணி. இதுவே கொஞ்சம் மாவு லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம். உங்ககிட்ட அச்சு எதுவும் இல்லை அப்படின்னா நார்மலாக உருண்டையை உருட்டிட்டு கையில் வந்து லேசாக தட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன், இதில் தான் இன்னைக்கு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொழுக்கட்டையெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல அந்த அச்சு தான். அதில் உள்ள வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது பார்க்க வந்து ரொம்ப எம்மியாக நல்ல யூனிக்காக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் இதை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக நம்ம கடாயில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுங்க. நான் இது வந்து அதிகமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு போட்டிருப்பேன், தேவை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் 180 டிகிரியில். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க சூப்பராக வெளி சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு, உள்பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், உள்ளே அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது, சட்டுன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த குக்கி ரெசிபியை பொறுத்தவரை நீங்கள் ஈவினிங் காஃபி கூட எல்லாம் தொட்டு சாப்பிடலாம். நம்ம பட்டர் குக்கி எல்லாம் எந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன குக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைதா மாவு வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான குக்கி. ஆனால் இதோட டிசைன் பேட்டர்ன் மட்டும் நம்மளுக்கு 50-50 இருக்கும்ல, அந்த ஒரு டிசைனில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த டேஸ்டியான குக்கி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சரியா 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரிஃபைனட் ஆயில் சேர்க்கலாம், அப்புறமா நெய் சேர்க்கலாம், பட்டர் சேர்க்கலாம். பட்டரெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணுங்கள். இந்த சுகர் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கூட கொஞ்சம் பீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு போட்டாச்சு. மாவு போட்டுட்டு கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு நுள் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன், அது வந்து நம்ம டேஸ்ட்டை கம்பைன் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து இதை லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப போட்டு பிசைய வேண்டாம். இந்த மாதிரி பிடிச்சு மட்டும் பிசைங்க, இல்லைன்னா இதுலேருந்து க்ளூட்டன் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு குக்கி வந்து நல்லா வராது. இப்போ இதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு நல்லா வந்து தேய்ச்சி எடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி
ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா எல்லா பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு எடுத்து விட போகிறேன். அப்போ அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அந்த சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து இந்த மாதிரி டின்னில் வச்சிடலாம். அதே சமயம் கடாயிலையும் எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். இதுக்காக இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 குக்கி மட்டும் நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதையும் ஒரு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி நம்ம ஓடிஜியில் வேக வைக்கக்கூடிய இந்த குக்கிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுடலாம். பாருங்கள் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த கடாயை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வச்சு வேக விட்டுடலாம். பாருங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிட்டு ஒரு 25லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். அதை அப்படியே வெளியே விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹார்டாகும். நம்மளோட பிஸ்கெட் வந்து அவ்வளோத்துக்கு ஹார்டாக இருக்கும். இப்போது ஓடிஜியில் வச்சதும் சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. அதே சமயம் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சதும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகனட் வச்சு செய்யக்கூடிய ஒரு கோகனட் பிஸ்கட். இது வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகனட் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பிஸ்கட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைதா மாவு எதுவும் யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவுலேயே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்கட் பொறுத்தவரை நீங்கள் வந்து 1 மந்த் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ரொம்பவே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்க திரும்ப திரும்ப வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு குக்கி ரெசிபி. டீக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெய், பட்டர் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே பவுடர் சுகர் இது வந்து ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் கூட இந்த பவுடர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை ஃபோக்கோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சரியாக 1/2 கப் அளவுக்கு நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் இதை வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் டெசிகேட்டட் கோகனட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. தேங்காவை நல்லா வந்து துருவி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கடாயில் போட்டு நல்லா வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகனட் ரெடி ஆயிரும். ஆனால் ஒன்று கருக மட்டும் விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு இல்லாதவங்க கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா தான் வரும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இனிமேல் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த குக்கி ரெடி பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம அப்படி பால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட முடியாது. ஒரு 1 வீக்குக்குள்ளேயெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சிட்டு இதை வந்து லேசாக கை வச்சு நம்ம வடைக்கு தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி எடுங்க. தட்டி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த டெசிகேட்டட் கோகனட்லேயே நல்லா டிப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. இது வந்து வெளிப்பக்கமும் நல்ல அந்த கோகனட்டோடு இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதை வந்து நம்ம ரெடி பண்ண பக்கத்தில் ஒரு பிளேட்டு வச்சு அதில் வந்து எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த குக்கி பார்த்திங்கன்னா நான் கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த தட்டை நம்ம அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு கிட்டத்தட்ட இது ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆகும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்பப்போ எல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதை அப்படியே வெளியே எடுத்து
எடுத்து வைங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான குக்கி வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து காஃபிக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நம்ம கடைகளில் போய் தான் பட்டர் பிஸ்கட் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம அடுத்தபடியாக என்ன பிஸ்கெட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாக்கோ சிப்ஸ் குக்கி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் எல்லாம் நம்ம போட்டு பண்ணுறனால இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் அதிக விலை, வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு பேக்கரிகளில் போய் நம்ம இந்த மாதிரி குக்கி எல்லாம் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வந்து ஹைஜீனிக்காக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த குக்கி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1/4 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி நெய்யில் பண்ண போகிறேன். நீங்கள் பட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 60 ml அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து லேசாக மெல்ட் பண்ணிவிட்டு இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். 3/4 கப்பு பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா இதுக்கு பர்ஃபெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து பவுடர் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம், அப்புறமா ப்ரௌன் சுகர் எது வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துடலாம். நான் வந்து சரியாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் போடலாம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறனால கோதுமை மாவு போட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்னும் நல்லது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கை வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நமக்கு தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் நீங்கள் ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது இந்த மாதிரி பிடிச்சு தான் நம்ம வந்து குக்கிக்கு எப்போவுமே மாவு ரெடி பண்ணணும். இல்லை அப்படின்னா இதில் வந்து க்ளூட்டன் டெவலப் ஆகி இது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக்கி வராது. ஒன்றில் நம்ம பேக் பண்ணும்போது அப்படியே எண்ணெயாக வடிய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகி போயிடும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சு நீங்கள் வந்து குக்கி மாவு ரெடி பண்ணுங்கள். இப்போ இதில் இன்னொரு 1/4 கப் அளவு கூட நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து ரன்னியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப்பு கூட மாவு போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய பால் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லேசாக பிடிச்சு இந்த மாதிரி மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் இப்போது நம்ம சாக்கோ குக்கி எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு சாக்லேட்டையும் கட் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் தான் நான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். சாக்கோ சிப்ஸு எது வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லை இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நட்ஸு கூட போடலாம். போட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எடையாக இருக்கும்போது அந்த குக்கி சாப்பிட அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் இந்த குக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விலை காஸ்ட்லி. நம்ம ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கணும். ஆனால் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒரு கையில் வச்சு லேசாக மட்டும் நம்ம அழுத்தி கொடுத்தா போதும். அது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப போட்டு அழுத்த வேண்டாம். ஏன் அப்படின்னா இது வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஓவன்லேயும் பேக் பண்ண போகிறேன். அதே சமயம் கடாயிலையும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதை இந்த மாதிரி இடம் விட்டு வைங்க. வச்சுட்டு இதை ஓவனில் பேக் பண்ணிடலாம். கடாயில் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு மூடி போட்டு இதை அப்படியே 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு டின்னில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு 3 குக்கி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கணும். இதுவே ஓடிஜி அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும். ஓடிஜியில் 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கடாயில் வச்ச குக்கி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஆற விட்டுறலாம். ஏன் அப்படின்னா கடாயிலையோ
ஓடிஜிலையோ நம்ம ஃபஸ்ட்டு ஆற விடணும். ஒரு 20 மினிட்ஸாவது ஆற விட்டுட்டோம் அப்படின்னா தான் அது நல்லா ஹார்டாக இருக்கும். எடுத்த உடனே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் உடனே எடுத்துடாதீங்க, ஆற விட்டுட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓடிஜியில் எடுத்ததும் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் கடாயில் பேக் பண்ணதும் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஒரு 1லேருந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் ஓடிஜியை விட நம்ம கடாயில் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல கிரஞ்சியாக, அதே சமயம் நல்ல சாஃப்டாக, வாயில் போட்டோன்னே அப்படி கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான குக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.